வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மத்திய அரசின் திட்டத்திற்கு கூட நிதியை வழங்க மறுக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேட்டால் நிதி தரவில்லை பிஜேபி. தொடரும் மாநில அரசின் குற்றச்சாட்டும் மறுக்கும் பிஜேபியும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். சட்டப்பேரவையானது திங்கட்கிழமை கூடியது நமக்கு தெரியும். அதன் பிறகு இன்று தேதி குறிப்பிடாமல் அது ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தங்கம் தென்னரசு அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசின் மீதாக வைத்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு 10 கேள்விகளை அவர் முன்வைத்தார். உதாரணமாக ஜிஎஸ்டி சீர்திருத்தமானது ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு எதிரானதாக இருக்கிறது, ஒரு வெற்றுக்குரல் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழகத்தை புதிய கல்விக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு போன்றவற்றால் வஞ்சிக்கிறார்கள். அதேபோன்று கோவை, மதுரை போன்ற பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் தரவில்லை. இதேபோன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் தலைநகர் அல்லாத பல பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவை இருக்கும் சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை தவிர மற்ற பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்குவதற்கான கோரிக்கை பல ஆண்டுகளாகவே நிலுவையில் இருக்கிறது. அதற்கான ஒப்புதல் வழங்கப்படவில்லை. ரயில்வே திட்டங்கள் குறைவாக வழங்கப்படுகிறது. அதேபோன்று நகர்ப்புற வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், அதற்கு நிதி குறைவாக வழங்கப்படுவது, கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்திற்கு நிதி குறைவாக வழங்கப்படுவது, மன்ரேகாவின் நிதி வழங்கவில்லை, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி வழங்கவில்லை போன்ற பல்வேறு அதாவது 10 கேள்விகளை அவர் முன்வைத்து இன்று அவருடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். அதேபோன்று தமிழக அரசின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருந்தாரும் பார்க்க முடிந்தது. நிதி சுமையானது கடன் தொகை அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் 128% உயர்ந்தது. திமுக ஆட்சி காலத்தில் 93% அளவிற்கு தான் உயர்ந்திருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். குறிப்பாக இன்று அவர் மத்திய அரசின் மீது கேட்ட அந்த 10 கேள்விகள், அதற்கு பிஜேபி தரப்பிலும் சில விடைகள் அளிக்கப்பட்டது. ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்ததால் அதற்கான நிதி வழங்கவில்லை என்று கூறப்பட்டது. அதேபோன்று வானதி சீனிவாசன் அவர்களும் 2 கேள்வி வைத்திருந்தார்கள். 2024 14 வரை நீங்கள் 2 முறை UPA 1 UPA 2 2 முறை ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி வழங்கப்பட்டது என்பதை நீங்களால் கூற முடியுமா என்ற ஒரு கேள்வி. 3 மடங்கு அதிகமாக நிதி நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு விஷயங்களையும் அதுக்கு பதிலடியாக அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இவர் தற்போது தங்கம் தென்னரசு அவர்களுடைய கேள்வியை ஒட்டி பல்வேறு விமர்சனங்களும் சரி, அதற்கான பதில் உரைகளும் சென்று கொண்டிருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அடுத்ததாக அதிமுக ஆதரவு விஜயகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அதேபோன்று வழக்கறிஞர் சேயோன், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் சேயோன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நாகநந்தினி மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன்னு சொல்லுங்கள். இன்றைய அதாவது சட்டப்பேரவையில் தங்கம் தென்னரசு அவர்களுடைய உரையும் பிஜேபியின் பதிலும் உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அனைவருக்கும் வணக்கங்க. அரங்கத்தில் இருக்க அனைவருக்கும். அதாவது நான் எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா, எங்க பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் சொன்னதை தாண்டி திராவிடியன் மாடல் அது ஒரு ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ல இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது தங்கம் தென்னரசு சார் இல்ல, வானதி மேடம் அவர்கள். அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க, இது ஒரு ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்டா இருக்கு, இது டெவலப்மெண்ட் மாடலா இருக்கு. ஆனா இது எதனால வளர்ந்துச்சு அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு திராவிடியன் மாடல்ன்றத சான்றையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்போ நாங்க கேட்கறது ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் தாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மேடம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க சார், 10 விஷயம், 10 கேள்வி அடுக்கடுக்கா தங்கம் தென்னரசு சார் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு வானதி மேடம் எந்த ஊருக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அப்படிங்கறதே மறந்துட்டு பேசினாங்களான்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அவங்க சொல்றாங்க, அதாவது யூபியோடையும் குஜராத்தோடையும் இல்ல மகாராஷ்டிராவோடையும் கம்பேர் பண்ணியே பேசுறாரு. எதுக்கு எடுத்தாலும் யூபி விசஸ் தமிழ்நாடுன்னே பினான்ஸ் மினிஸ்டர் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க குறை இருக்கோ அதை தானே சுட்டி காமிக்க முடியும். அதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருந்து வளராத ஒரு மாநிலங்க. எப்படி ஒரு வக்காலத்து பாருங்களேன். அதாவது இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களால தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு ஒரு இன்னொன்னு நானும் சொல்ல மறந்துட்டேன் முன்னுரையில. அதாவது இன்னொரு 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்திலிருந்து பெறக்கூடிய நிதி எவ்வளவு, அதே அளவுக்கான நிதி அந்த மாவட்டத்திற்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறதா,
அது பிற மாவட்டங்களுக்கு, விவசாயம் சார்ந்த மாவட்டங்களுக்கும் தொழில் சார்ந்த மாவட்டங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது போன்றுதான் மாநிலங்களுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்கோர்ஸ் சார், கரெக்ட். அதான் நானும் வரேன், அந்த சுற்றுறதுக்கு தான் நானும் வரேன். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, யூபி வந்து ரொம்ப பின்தங்கிய மாநிலம், யூபினால எல்லாம் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேட் கிடையாது, அதனால பாரபட்சம் இல்லாம ஒன்றிய அரசு உங்களுக்கு நிதி பகிர்வு கொடுக்குது, ஓகே ரைட் ஃபைன், நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல கோயம்புத்தூர்ல ஏன் மெட்ரோ வரலன்னு தங்கம் சார் கேட்டார்ல, அதுக்கான ப்ராப்பரான பதில் சொல்ல முடியாது. அதுதான் இந்த பிஜேபியோட சப்பக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, இங்கிருந்து கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் சரியா இல்லையா, அது என்ன டாக்குமெண்ட்னு சொல்லல. நீங்க எந்த ஊருக்கு சட்டப்பேரவை உறுப்பினரா இருக்கீங்க, நீங்களும் அதே கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க. அப்ப கோயம்புத்தூர் மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கறத ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு அடிக்கோட்டிட்டு பேசும்போது, நீங்க அந்த மன்ற சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்துட்டு இப்படி பேசுறதுல என்ன நியாயம்னு தெரியல. ஒண்ணு. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி நாங்க கொடுத்திருக்கோம். என்ன 10 வருஷத்துல கொடுத்திருக்கீங்க? திமுகவுடைய ஆட்சி காலம் 4.5 வருஷம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க? அது உங்க கூட்டணியில தான் இருக்கு. அந்த தரவுகளையும் நீங்க சொல்லிருக்கலாம்ல. சரி, நீங்களே டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல. அதிமுக பீரியட்ல நாங்க இவ்வளவு கொடுத்தோம், உங்க திமுகவுக்கு நாங்க இவ்வளவு கொடுத்தோம், நாங்க கிளியர் கட்டா சொல்றோம்ல சார். இன்னைக்கு கடன் வாங்குனது இவ்வளவு விமர்சையா பேசக்கூடிய இவங்க, அப்ப ஏடிஎம்கே பீரியட்ல வாங்கின கடன் தொகை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது உண்மையா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், அதுல பாதாளத்துல இருந்த இன்னைக்கு இருக்க பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு ஐயா கலைஞரை ஒட்டி அடுத்தது அவளுடைய கொள்கை வாரிசாக இருந்து மக்களுக்காக சேவகம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 11.19% 2 இலக்கு நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை யோசிச்சு பாக்கணுமா வேணாமா? இவங்க சொல்லுவாங்களா 128% உயர்ந்திருக்குன்னு சொல்றோம். அதாவது அம்மையார் இருந்த காலகட்டத்தில் 118, அதுக்கப்புறம் இன்னும் 2 லட்சம் கோடி அதிகமாகி இன்னைக்கு 128% ஜாஸ்தியா இருக்குன்னு நாங்க கரெக்டான விவரங்களை சொல்றோம். அப்போ இவங்க இருக்கும்போது மொத்தம் 5 லட்சம் விட்டுட்டு போயிருக்காங்க, 5 லட்சம் கோடி விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ 4.5 வருஷத்துல நம்மளது எக்ஸ்ட்ராவா வாங்கின கடனை தான் இங்க குறிப்பிட்டு அதையும் குறைச்சிருக்கோம், 93% குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பொருளாதாரத்திலயும் முதன்மை மாநிலம், இன்னைக்கு கல்வியில இத்தனை வஞ்சிக்கப்பட்டு அதுல முதன்மையான மாநிலமா இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு அதான் சொல்லிட்டாங்கல்ல, தண்ணீருக்கு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்ணீரை தான் நீங்க கொடுக்குறீங்க. இதெல்லாம் சாத்தியமா இருக்கா? அதுல ஒரு வார்த்தை அவர் குறிப்பிட்டிருப்பாரு நம்ம நிதி அமைச்சர், அதாவது தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதா அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. அந்த கூட்டம் உண்மையாக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இப்படி தோணுது. எப்படின்னா, தெற்கு தேய வேண்டும் அப்படின்றதுக்காகவே ஒன்றிய அரசு இந்த மாதிரியான கோட்பாடுகளை செய்தா, அப்ப நாங்க வளர்றது பிடிக்கலையா? அது முக்கியமா அந்த ரயில்வேல பாருங்க சார், அவங்க கரெக்டா தானே சொன்னாரு. அதாவது ஒரு 3 வருஷம் பீரியட் தெற்குக்கு அவங்க ஒதுக்கிய நிதி, முக்கியமா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதிய மொத்தமா ஒரே ஆண்டுல யூபிக்கு ஒதுக்கி இருக்காங்களே, இது எந்த வகையில நியாயம்? இது கேட்கக்கூடிய கேள்விகள் ஏன் எங்களுக்கு தார்மீக உரிமை இல்லையா? அதனாலதான் நாங்க கேட்டோம். இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி பேச்சா அப்படிங்கிறது கேட்கிற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அதுக்கான சரியான பதில்களை நீங்க கொடுக்கலாம்ல. இப்ப வந்து இவங்க நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க, அதாவது கோயம்புத்தூருக்கு இவ்வளவு இருந்துச்சு. நம்ம ரகுமான் சார், இப்ராஹிம் சார் சாரி அவரெல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. நிதி அமைச்சரை பத்தி எல்லாம் இங்க நம்ம சொல்லவே முடியாது. இதே கோயம்புத்தூர்ல தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் இன்னைக்கு நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தபோது கோயம்புத்தூர்ல அவங்க சொன்ன விஷயம், அதாவது 20 லட்சம் கோடி நாங்க முத்துலாக் லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் கோயம்புத்தூருடைய மக்கள் தொகையே 34 லட்சம் தான். அதாவது 20 லட்சம் முத்துலாக் லோன் கொடுத்தோம் ஒட்டுமொத்த முத்துலாக் லோன் திட்டத்துல அப்படின்னாங்க. ஆனா கோயம்புத்தூருடைய ஜனத்தொகையே வெறும் 34 லட்சம் தான். அப்படிங்கும் போது இவங்க அங்கிருந்து ஏதோ குளறுபடியில் இருக்காங்களா? இந்த மாதிரி கேள்விகளை நாங்க வச்சோம்னா அந்த கேள்விக்கான சரியான விடையும் வர்றதே கிடையாது. இன்ன வரைக்கும் கல்வியில இவ்வளவு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு இருக்கும். இன்னைக்கு எல்லா குறியீட்லயும் வந்து நாங்க முதன்மை மாநிலமா காமிச்சிட்டோம். ஆனா இன்ன வரைக்கும் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க உங்களுக்கு எஸ்எஸ்சியை கொடுப்போம், அதை தாண்டி நீங்க எங்களுடைய ஹிந்தியை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கு? அதை வந்து ஒரு கேள்வியா நாங்க கேட்கறது சரியா தானே இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற இந்த ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கான அந்த வணிக தொடர்பான விஷயங்களை இணைக்கிறதுக்கும் அந்த வணிக வளர்ச்சிக்கும் பெரும்பான்மையான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த ஹைவேஸ் முதற்கொண்டு எல்லாத்துலயும் வஞ்சம். அது எப்படிங்க யூபிக்கும் குஜராத்துக்கும் உங்களால அதிகமா கொடுக்க முடியும், அதை தாண்டி உங்களால மகாராஷ்டிராக்கு ஜாஸ்தியா கொடுக்க முடியும், ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியல? இன்னைக்கும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்திய பொருளாதார வளர்ச்சியில 10% பங்களிப்பை கொடுக்குறோம்ல, நீங்க திருப்பி 4% தானே எங்களுக்கு தரீங்க.
சரி அப்படியே வச்சுக்கோங்க, யூபி வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட் இல்ல, அதை கஷ்டப்பட்டுதான் நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னாலும் நியாயமா கொடுக்க வேண்டிய பகிர்வனாச்சு கொடுக்கணும்ல. இந்த வருஷம் ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல? இல்ல மேம், உத்தரப்பிரதேசம் வந்து பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலும் சரி தமிழ்நாட்டோட மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். நீங்க சொன்ன மாதிரி வளர்ச்சியும் அங்க கம்மியா இருக்கும் போது தேவையான இடத்துல அதிகமா கொடுக்கதான தேவை இருக்கு. பரவாயில்ல சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். நானும் அதான் கேட்கிறேன். அப்ப ஒத்துக்கு சொல்லுங்க இவங்கள. இப்போ போன 10 வருஷத்துல இவங்கனால முடியாதது, தமிழ்நாட்டுல சாதிக்க முடியாதத இந்த 4.5 வருஷத்துல எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதிச்சு காமிச்சிட்டாங்க. அப்போ பேசாம உங்களால முடியல. இப்ப 12 வருஷம் ஆச்சு பிஜேபி ஆட்சியில் அங்க உட்கார்ந்து. அப்போ நீங்க உங்களால முடியல. எல்லாத்துக்கும் சுதந்திரம் ஒரே நேரம் தானே சார் கிடைச்சது, 1947 தானே கிடைச்சது. அப்ப அங்க டெவலப்மெண்ட் ஆகலன்றதுக்காக அப்ப டெவலப் ஆன ஸ்டேட்டை நீங்க வஞ்சிட்டீங்களா? அப்ப எங்களுக்கான நீங்க ஏன் வளர்ச்சி அடைஞ்சீங்க, நீங்க வளர்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வஞ்சத்தை எங்க மேல திணிப்பீங்களா? அப்ப இதுதான் உங்களுடைய கோட்பாடா? இதுதான் உங்களுடைய தார்மீக தன்மையா? இதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்தத்துக்கான எல்லோருக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய, அதாவது இந்திய எல்லாத்தையும் நாங்க ஒட்டுக்கா பார்ப்போம், ஒற்றுப்படையா பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா? அதை தாண்டி எல்லாருக்குமான பிரதமர்னு சொல்றாருல்ல, அவர் ஒரே ஒரு விஷயம் தான். அவர் இன்னைக்கு நிதியமைச்சர் கேட்கும் போது ஓப்பனா ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் ரொம்ப சரியா இருந்துச்சு. அதாவது எந்த மாநிலத்தையும் நீங்க வந்து கலந்து கொள்ளாம நீங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி நிதி, அதாவது வரி பகிர்வுன்னு நீங்க சொன்னீங்களே, அது எந்த வகையில நியாயம்னு அவங்க கேட்டாங்கல்ல. இது சரியா தானே இருக்கு? இந்தியாங்கிறது ஒரு சோசியலிசம், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தானே. எல்லாத்தையும் கூட்டாட்சி எல்லா வேலைகளும் நடக்குது. அடுத்த வீட்டில் விரிவா பேசுவோம். இப்ராஹிம் சார், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ₹1 29 காசு தான் கொடுக்குறீங்க. இதே வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹1 வாங்கிட்டு ₹2 அதிகமாக $2.73, அதாவது ₹2.73 கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தங்கம் தென்னரசு வைக்கிறார். உங்களுடைய பார்வை? திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை ஊழல் அரசுன்னு சொல்ல முடியல. மத்திய அமைச்சர்களையோ அல்லது மாண்புமிகு பிரதமரையோ ஊழல் செய்து விட்டார்னு சொல்ல முடியல. ஏன்னா இவர்கள் ஊழல் செய்த பெருச்சாளிகள் என்பதனால அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியல. சரி, தேர்தல் வருது, எதையாச்சும் ஒரு 10 கேள்வி கேட்போம், ஒரு 25 கேள்வி கேட்போம், கேள்வி தானே கேட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். ஆனால் அவர் கேட்குற கேள்வி அது நியாயமானதா அப்படின்னா மக்களுக்கே தெரியும் அது நியாயம் இல்லைன்னு. உதாரணத்திற்கு ஜிஎஸ்டியை பற்றி இப்போ திடீர்னு ஒரு புதிய விழிப்புணர்வு வந்த மாதிரி, எங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மியாக கொடுக்குறீங்க, நிதி வரவில்லை, இது எவ்வளோ காலம் தான் நிதி இழப்பு, அதான் இது எவ்வளோ காலம் தான் சொல்லுவீங்க. இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேர்ந்து முடிவெடுக்கிறது. ஒரு தனிநபருடைய முடிவு யாருமே அழுத்துறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் அந்த மினிஸ்டர் கூட்டத்தில் முதல்ல குறிப்பிட்ட மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதை தான் அவர் தவறான ஒரு கருத்தை சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் நிதி அமைச்சர்களை அமர வைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்கிறதே தவிர இது மத்திய அரசு தனியாக ஒரு அறிவிப்பை செஞ்சு முடிவு செய்கிறது கிடையாது. அது தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மக்களை குழப்பணும், எதையாவது சும்மா சொல்லி வைப்போமேனு ஒரு கேள்வின்னு சொல்லி ஜிஎஸ்டி சொல்றாரு. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் இன்றைக்கு வரை எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. தன்னிறைவாக தமிழகம் வருவதற்கு மத்திய அரசு நிதி தான் மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது, திரும்ப என்னன்னா இவங்க கல்வியில் வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க, கல்விக்கு நிதி கொடுப்பதில்லை. இதே டைலாக் இது பழைய காலத்தில் நம்ம பேசுனதையே மறுபடி பேசுகிறார். அதாவது 10 கேள்வி கேட்டு நானுமே பார்த்தேன், ஏதாவது புதுசாக கேட்பாருன்னு பார்த்தேன். இல்லை, அரைச்ச மாவையே அதே மாவில் தோசை, அதே மாவில் இட்லி, அதே மாவில் பன்னீர், ஏப்பா ஒரே மாவு தானே, அது எத்தனை கலராக சுட்டாலும் இருக்கிற மாவு அதுதான். அது மாதிரி கடந்த காலத்தில் எதை பொய்யை சொல்லி மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொன்னார்களோ ஒட்டுமொத்தமாக சொன்னதை இப்போ 10 கேள்வி, பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 கேள்வி. இந்த 25 கேள்விக்கும் பதில் சொல்வதை விட தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அடிப்படையில் எஜுகேஷனில் ஹிந்தி திணிப்புன்னு இவர் சொல்வதே பச்சை பொய். அப்படி எங்கேயுமே சொல்லலை. மும்மொழி கொள்கை என்பதில் 3வது மொழி விரும்பக்கூடிய மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக அண்டை மாநிலங்கள் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் உள்ள மொழி தேவை என்றால் அதுக்கு முதன்மை தரப்படும் தான் இருக்க தவிர ஹிந்தி தான் திணிக்க வேண்டும் என்று எங்கேயுமே இல்லை. இது வழக்கம் போல சொல்ற போய் தமிழின உணர்வாளர்களை தூண்டி விடுகிறோம் என்று சொல்லி தவறான முறையில் இந்த அரசு வழிகாட்டுகிறது தமிழக மக்களை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கல்வியில் உயர்ந்த மாநிலம்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பாருங்கள் பிஜிஐ, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் இண்டெக்ஸ்ன்னு இருக்குங்க. அதில் 2022லேருந்து 2023 புள்ளி விவரத்தை விட 2023லேருந்து 2024 உயர்கல்வித்துறையில் 4 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. ஆதாரம் கேட்ட இப்போ நான் கொடுப்பேன். 4 புள்ளிகள் சரிந்திருக்கு. அப்போ உயர்கல்வியில் நீங்கள் மேம்படலை, சரிவில் இருக்கிறீர்கள். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம்
8 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. அப்ப உயர்கல்வியில யாரு கவனம் செலுத்துறான்றது பார்க்கணும். அதே மாதிரி சராசரியை வந்து நம்ம எப்பவுமே வந்து அததான் சொல்றேன், அததான் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. சராசரியில் பார்த்தால் சொல்ல வர சராசரியில் கூட இது குறைந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வே வந்து எங்களுக்கு கொடுக்கறது இல்ல, உத்தரப்பிரதேசுக்கு தருகிறார்கள், ஹரியானாவுக்கு தருகிறார்கள்னா உங்களுக்கு தருவதற்கு மத்திய அரசு எல்லா நேரமும் தயாராக இருக்கிறது. நீங்க நிலத்தை கொடுக்கல. கடந்த முறை சென்னையிலிருந்து பெங்களூர் செல்வதற்கான அந்த சாலை விஸ்தரிப்புக்கு நிலம் கொடுக்கலன்னு மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி அவர்கள் தெளிவாக ஒரு குற்றச்சாட்டை சொன்ன பிறகு அடுத்த நாள் ஐயா ஸ்டாலின் அவர் சொன்னார், விரைவில் நாங்கள் கொடுத்து விடுவோம். அடுத்த நாள் அறிக்கை கொடுக்கிறார். அப்ப நீங்க நிலத்தை கொடுத்தா தான் அங்க வந்து ஹைவேஸ் போட முடியுமே தவிர நிலத்தை கொடுக்கல. அதை தாண்டி அதான் சொல்றேன், அதை தாண்டி இந்த எக்ஸ்பிரஸ் இந்த நிலத்தை அவர் டைம்ல அவர் பேசுறாரு. அதாவது அதை தாண்டி இவர்கள் வந்து எக்ஸ்பிரஸ் வேக்கு வந்து இவர் எக்ஸ்பிரஸ் வேக்கு இவ்வளவு எல்லாம் ஐயா தங்கம் தென்னரசு கூறுறாங்களே, கடந்த காலத்துல இதே சென்னையிற்கும் சேலத்திற்கும் மத்தியில் இதே மாதிரி எக்ஸ்பிரஸ் வே அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு செய்து 8 வழி சாலைன்னு சொன்னதுமே முதலில் எதிர்த்தது யார்? திமுக எதிர்த்தது. அவர்கள் தூண்டிவிட்ட பேர்ல சமூக ஆர்வலர்னு ஒரு முகத்துல வந்தாங்க, பொதுநலவாதிகள் வந்தாங்க, ஐயோ நாங்க விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு வந்தாங்க. நீ 8 வழி சாலையை அமைத்து மிக பிரம்மாண்டமாக தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு தயாராக இருந்தது. அன்னைக்கு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தது. ஆனால் திமுக வம்படியாக தடுத்து தமிழக முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து விட்டு இன்றைக்கு ஆட்சி போக போகிற பயத்துல எக்ஸ்பிரஸ் வே எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேக்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் கொடுக்கல அப்படின்னாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்துல 1, 2, 3 எல்லாத்துக்கும் நிதி கொடுக்கிறது. கடைசியாக ஏற்கனவே ஆட்சியில தான் வந்து நிதி அப்படி ஒத்துக்கிட்டாங்க, நாங்க எங்க இடத்துல தமிழகத்தில் இல்லை என்று இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் சொன்ன உடனேயே அடுத்த நாளே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்திற்கு நிதி உதவியை தந்தார் என்பதையும் நம்ம மறந்துட முடியாது. அடிச்சுக்கிட்டே போறாங்க. அதுக்கடுத்து சொல்றேன், ஜல்ஜீவன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், பைப்பு திறக்கிறது இருக்கும், கீழே பைப்பே இருக்காது, ஏகப்பட்ட முறைகேடு. அந்த முறைகேடு தமிழகத்தில் தான் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை தீவிர விசாரணை ஒரு பக்கம் நடந்தாலும் ஜல்ஜீவனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அந்த நிதியை கொடுக்கிறாங்க. அப்ப தமிழக அரசு எங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி நிதி வழங்கி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற அளவிற்கு மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கிறது. இவர்கள் மாநில அரசு எதற்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலையோ பிறகு எப்படி மத்திய அரசு பண்ணும்? அது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியதை தவிர தனிப்பட்டு மத்திய அரசு கொடுக்கணும்ன்றது இல்ல. தலைநகர் தவிர பல இடங்கள்ல இருக்கு. தமிழகத்தில் இந்த கோவை மதுரையில கொண்டு வரலன்ற ஒரு கேள்வி. கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வருவதற்கான விஷயங்களை இவர்கள் என்ன கொடுத்தாங்களோ அதற்கான என்னென்ன திட்டங்கள்ல குறைபாடு இருக்குன்றது கேள்வி எழுப்பி அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. நான் என்ன கேட்கிறேங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்பதான் இந்த 6 மாசம் தான் இருக்கு, தேர்தல் வரப்போகிறது, ஆட்சியை விட்டு ஓட போறாங்க. அதனால திமுகவுக்கு உள்ள பயத்தால் இப்படி 20 கேள்வி கேட்கறாங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், தேசிய குற்றப்பதிவு ஆணையம் NCRB என்ன சொல்லுது? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல 19% உயர்ந்திருக்கு, போக்சோ வழக்குகள்ல 389% தமிழகத்தில் உயர்ந்திருக்கு, தலைநகர் சென்னை வந்து கொலை நகரம் மாறி இருக்கு. 2022 514 இருந்த கொலை குற்றங்கள் குழந்தைகள் குற்ற வழக்குகள் 2023 573 உயர்ந்திருக்கிறது. சாதி கொடுமையை நாங்க ஒழிச்சிருவோம், சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில 2019 1144 வழக்குனா 2022 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 1921 வழக்கு உயர்ந்திருக்கு. 5 ஆண்டுகள்ல 68% இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் சாதி ரீதியான கொடுமையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமா வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அதிகமாக ஏன் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் 1967 இருந்து வாயிலேயே சமூக நீதி பேசக்கூடியவர்கள் இன்னும் வழக்கு பதிவு செய்யறாங்க. ஆனா இவர்கள் கைகாட்டுகிற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எதெல்லாம் வளர்ச்சி அடையாத மாநிலம் சொல்கிறார்களோ அங்கு சாதிய பிரச்சனைகள் இல்ல, இத்தனை வழக்குகள் இல்ல, அங்கு சமூக நீதி பேணப்படுகிறது. சமூக நீதி என்று சொல்லி மக்களை சமத்துவம் இல்லாமல் சாதிய ரீதியாக பிரிப்பது திமுகவுடைய வேலை. தோல்வி பயத்தால் 10 கேள்விகள் என்று சொல்லி மக்களை பைத்தியக்காரர்கள் ஆக்குவதற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு முயற்சிக்கிறார். அவருடைய போலி முகத்திரையை சமூகத்திற்கு மத்தியில் நாங்கள் கிழித்தெறிவோம். உங்களுடைய முதல் சுற்று கருத்து. இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையிலே தங்கம் தென்னரசுடைய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு புரிந்திருக்கும் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடை வஞ்சிக்கிறது, பல்வேறு துறைகளில் எவ்வாறு வஞ்சிக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு தெள்ள தெளிவாக இன்றைக்கி சொல்லியிருக்கார். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று உரை. அந்த உரையை நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. குறிப்பாக தொடக்க கல்வி நிதியில்
ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது 4000 கோடி, தந்தது வெறும் 450 கோடி. ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசினுடைய பங்கு 3407 கோடி ரூபாய், ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை. சாலை கட்டமைப்பிலே 2024-25 இந்தியா முழுவதும் 8 வழித்தடங்களை ஒன்றிய அரசு அறிவித்தது. அதனுடைய மதிப்பு 50,655 கோடி. அதில் உத்தரப்பிரதேசத்திற்கு 3 வழித்தடம் 11,846 கோடி, குஜராத்துக்கு 1 வழித்தடம் 10,534 கோடி, மகாராஷ்டிரத்திற்கு 1 வழித்தடம் 17,827 கோடி, 3 மாநிலங்களுக்கு மட்டும் 30,207 கோடி. இந்த 8 வழித்தடத்தில் 1 வழித்தடம் கூட தென்னக மாநிலங்களுக்கு கிடையாது. அடுத்ததாக நகா என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், தமிழ்நாட்டிற்கு சாலைகளுக்கு செலவு செய்திருப்பது 27,896 கோடி. ஆனால் அதே நகாய் உத்தரப்பிரதேசத்திற்கு செலவு செய்திருப்பது 81,803 கோடி. 3 மடங்கு தமிழ்நாட்டை விட அதிகம். அடுத்ததாக ரயில்வேவை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதி 19,068 கோடி. ஆனால் 2025-26 உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஒதுக்கியது 19,858 கோடி. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 92,000 கோடி மதிப்பில் 68 ரயில்வே திட்டம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 33,467 கோடி திட்டம்தான். அதுபோல கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புறத்திலே வீடு கட்டுவதற்கு 15 லட்சம் ரூபாயில் 10% மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய நிதி, 1,50,000 லட்சம். கிராமத்திலே கட்டக்கூடிய வீட்டுக்கு 3,50,000 லட்சம் நிதியில் 30% மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய நிதி. அதே போல் முதியோர் ஓய்வூதியத்திற்கு ஒன்றிய அரசு ஒதுக்குவது வெறும் 200 ரூபாய். மாநில அரசு மேலும் 1000 ரூபாய் கூட்டி 1200 ரூபாய் வழங்குகிறது. விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கியது ரூபாய் 300, மாநில அரசு 900 ரூபாய் போட்டு 1200 ரூபாய் கொடுக்குது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 6.124% இந்திய மக்கள் தொகையில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியோ வெறும் 4%. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 48%. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துடைய வளர்ச்சி 18%, பீகாருடைய வளர்ச்சி 15%. இன்னும் சொல்லப்போனால் 2014 முதல் 2024 வரை தமிழகம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த நிதி 7,5 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொடுத்த நிதி 2.85 லட்சம் கோடி. நாம கொடுத்த 3 ரூபா நம்ம கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி அவங்க வழங்கினது வெறும் 1 ரூபா தான். அந்த 1 ரூபாயை வைத்துக்கொண்டு மாநில அரசு தன்னுடைய வருவாயை பெருக்கி, அது மட்டுமல்லாமல் கடன் பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா 11.19%. இந்த வளர்ச்சி சதவீதம் என்பது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் தாண்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தோழர் சொன்னார். என்னமோ ஜிஎஸ்டி நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, கவுன்சில்னாரு. அந்த கவுன்சிலுடைய தலைவர் யார்? நிதி அமைச்சர் சீதாராமன். ஜிஎஸ்டி வரி போட்டால் அதுக்கு காரணம் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி வரி குறைச்சா அதுக்கு காரணம் நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமனும். இது என்ன சார் கதை? வரி போட்டுட்டா கவுன்சில் மேலே பழிய போடுறது, வரியை குறைச்சிட்டா மோடி குறைச்சிட்டாரு கூட அவர் கவுன்சில் தான் சொல்றாரு. இல்ல, அவங்க அறிவிப்பு வெளியிட்டதே மோடி சீதாராமனும் தான் காரணம். நாங்க எடுத்து பாருங்க. அதே போல என்னமோ உயர்கல்வியில மேம்படலங்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா நிர்வாகம் சரியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான வரி குறைவு கூட எங்களால சமாளிக்க முடியும் அப்படின்ற. அதெல்லாம் இல்ல. அதாவது கெட்ட பேர் வந்தா கவுன்சிலுக்கு அனுப்பிடுறது, நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு இதை சொல்றது. அந்த வரியும் ஏன் குறைக்கப்பட்டது என்றால் பீகார் மற்றும் சட்டமன்ற தேர்தல். ரெண்டாவது ஜல்ஜீவன் முறைகேடை பத்தி சொன்னாரு. நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா அக்டோபர் 3, 2022 இல்லை ஹிந்து எந்த நியூஸ் பண்ணாலும் பாருங்க. தமிழ்நாடு டாப்ஸ் இன் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன். தமிழ்நாடு ஹேஸ் எமர்ஜ்ட் டாப்பர் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட்ஸ் ஜல்ஜீவன் மிஷன் which aims to provide safe and adequate drinking water to all
ரூரல் ஹவுஸ் ஹோல்டு. இல்ல அது எந்த இயர் சொன்னீங்க? 2022. 2022 கிட்டத்தட்ட அப்பதான் நீங்க வந்த 2021-22 சார். ஜூன் 2021 இருந்து ஏப்ரல் 2022 திட்டங்கள் தொடங்கி 69 லட்சம் மக்களுக்கு குடிநீர் குடிப்பு கொடுத்திருக்காங்க. சரி. ஜல்ஜீவன் திட்டத்துல கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாடு டாப்பரா இருக்கக்குள்ள எங்க முறைகேடு நடந்தது? சரி சார், கண்டிப்பா. நீங்களா ஒரு டாபிக் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காகவும் ஒன்றிய அரசை திருப்திப்படுத்தணுங்காகவும் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஜல்ஜீவன் திட்டத்துல முறைகேடுன்னு நீங்க சொல்லக்கூடாது சார். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது சார். நீங்க முதல்ல நீங்க வந்து மீடியா வந்து தெளிவா இருங்க சார். ஒன்றிய அரசுக்கு பயப்படாதீங்க. நாங்க திமுக தெளிவா இருக்கோம். ஏதாவது எங்களுக்கு மிரட்டல் வந்தா நீதிமன்றத்தை நாடுறோம். மீடியா நீங்க பயப்படக்கூடாது சார். நீங்க 4வது தூண். நீங்க பயப்படக்கூடாது. அதே மாதிரி வந்து ஜல்ஜீவன் திட்டத்துல முறைகேடுங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. சொல்லி டிஎம்கே என்ன முதலமைச்சர் ஒன்றிய பிரதமர் சொல்லி இன்னைக்கு இந்திய பிரதமர் தங்கம் தென்னரசோட ஸ்பீச் தோ இருக்கு. ஃபேக்ட்ஸ்ல தான் சார் திமுக இன்னைக்கு பேசும். போய் பேசுறது இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன். கொலை நகர் கிளை நகர்னாரு. அண்ணா திமுக ஆட்சியில குற்றங்கள் நடந்ததற்கு வழக்கே பதிவு செய்யப்படுவதில்லை. இப்போது குற்றங்கள் நடந்தால் வழக்கு முறையாக பதிவு செய்யப்படுவதால் பொள்ளாச்சி வழக்கே ஒரு சாட்சி. அல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி வழக்கே ஒரு சாட்சி. உங்க பேசக்குள்ள டீசன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமர் சொல்றாரு. அப்ப நீங்க அமலாக்கத்துறைக்கு பயன்படுத்துறீங்க. ஒன்றிய அமைச்சர் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாரு. இப்ப இந்திய பிரதமர் சொல்லும்போது ஒன்றிய பிரதமர் சொல்லும்போது நாட்டு பிரதமர் தான் சார் சொல்ல முடியும். யூனியன் ஒன்றிய வார்த்தை கிடையாது. ஒன்றிய ஒரே ஒரு விஷயம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் இல்ல. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா தமிழ்ல இந்திய பிரதமர் தான் சொல்லணும். அதே நேரத்துல யூனியன் கவர்மெண்ட்னா ஒன்றிய அரசு தான். ஒருவேளை நீங்க உங்களுக்கு தேவை வரும்போது உங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல சார். அமலாக்கத்துறைக்கு வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படிங்கற கேள்விதான். இல்ல சார், எப்ப ராஜ் டிவி நெறியாளர் வந்து பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா நீங்க? இல்ல நான் வந்து யார்ட்ட பேசினாலும் கேள்வியே நீங்க பாத்தீங்கன்னா யார்ட்ட பேசினாலும் அவங்க எதிரா தான் கேட்பேன். இப்ராஹிமே அதிக நேரம் பேச விடுறீங்க. எனக்கும் நாகநேந்திரனுக்கும் டயத்தை குறைக்கிறீங்க. நாங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பேசுறோம். அவங்க சும்மா கொலை நகர் கிளை நகர் முதலமைச்சர் அவர்கள் பேசினதை தான் சொல்ற கோட் பண்றேனே தவிர நான் என்னோட சொந்த கருத்தை சொல்லல. நான் கேக்குறது சார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை தமிழ்ல எப்படி சார் சொல்லுவாங்க? இந்திய பிரதமர் தானே சொல்ல முடியும். ஒன்றிய பிரதமர் தான் சொல்ல முடியும். அதே நேரத்துல யூனியன் கவர்மெண்ட் வார்த்தை வரல, ஒன்றிய அரசு தான் சொல்லணும். சரி, ரைட், ஓகே. திரு விஜயகுமார் சார், உங்கள் மேல அதாவது அதிமுக மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. கடன் வந்து 128% உயர்வதற்கு முக்கிய காரணமாக அதிமுக அரசு தான் இருந்திருக்கு. 93% என்ற அளவு தான் திமுக அரசு வந்து செஞ்சுருக்கோம். ஸோ முக்கிய காரணம் நீங்கள் பண்ணதுக்கு பல லட்சம் கோடி கடனுக்கான அந்த வட்டியை வந்து திமுக அரசு கட்டிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள்ன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் விஜயகுமார். அதாவது முதல்ல வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கான மாபெரும் இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு முதல் சுற்று பேசுங்க. சரி விஜயகுமார் தொடர்ந்து பேசுங்க. சொல்லிட்டு பேசுங்க. அவங்க முதல் சுற்று இணையத்துல வர சரி. அதாவது இதை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுட்டு, இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஐயா போய் சட்டமன்றத்துக்கே போயிருக்கிறாரு போல இருக்கு. நிதி அமைச்சர், மாண்புமிகு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருக்கு இது பண்ணாரு, இதெல்லாம் பேச்செல்லாம் அவர் வந்துட்டு எடுத்து வச்சு பேசினாரு. அதை வந்து நான் மாற்ற சொல்ல இது இருக்கு. ஆனா கேட்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் 40க்கு 40 திமுக வெற்றி பெற்று இருக்கிறார்களே. பாராளுமன்றத்துல வந்து தன்னுடைய குறைகளை எங்களுடைய மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது, எங்கள் மாநிலத்துக்கு நிதி வழங்கவில்லை அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் பாராளுமன்றம் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பாரத பிரதமர் அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு நீதி ஆயோக் கூட்டத்தை நடத்துறாரு. இதுல வந்து எதுலையுமே கலந்துக்காம 3 ஆண்டுகள் கலந்துக்காத நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து கடைசி ஒரு கூட்டத்துல மட்டும் போய் கலந்துக்கினாரு. அதுவும் நாட்டு மக்களுக்கு என்னன்னு தெரியும். தம்பிகள் யார், தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர் டெல்லிக்கு சென்றாரு. இந்த டெல்லிக்கு சென்றதை கேள்வி கேட்கிற உடனே இல்ல நான் நீதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்து கொள்றதுக்காக போனன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும்.
விஜயகுமார் சாரி விஜயகுமார் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நான் மறுபடியும் உங்ககிட்டே வரேன். நேயர்களே, இந்த சட்டப்பேரவையில் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆற்றிய உரை, குறிப்பாக 10 கேள்விகள் மத்திய அரசை நோக்கி வைத்திருக்கிறார். அதற்கான பதில்கள் என்ன என்பது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். விஜயகுமார் சார், இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசுங்க சார். அதாவது சார், அவர் பேச வேண்டிய இடம் டெல்லியில இருக்கு. இன்னும் இந்த 4.5 ஆண்டுகள்ல எவ்வளவு சட்டமன்ற கூட்டத்தொடர்கள்லாம் நடந்திருக்கு. அதுவும் ஆண்டுக்கு 100 நாட்கள் அதாவது நடத்துவோம் அப்படிலாம் கொடுத்து மொத்தமே இவர்கள் சட்டமன்றத்தையே குறைவான நாட்கள்ல நடத்திருக்காங்க. எப்பவுமே சட்டமன்றத்துல பேசாம வீட்டுக்கு போகிற இந்த காலக்கெடுவுக்குள்ள இவர்கள் பேசுகிறார்கள். இவர்களுக்கு என்னன்னா, இவர்களுக்கு திமுகவுக்கு தனக்கு ஆபத்து என்று வந்துவிட்டாலே மொழியை கையில எடுத்துக்கிறதும் இந்திய கையில எடுக்கிறதும் இந்த வாடிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதன் பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகை ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தார் ஊடகவியாளர்கள் முன்னாடி. நாங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டில இருந்து பணம் கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டு அரசுக்கு. அந்த பணத்துக்கு உண்டான செலவுகள் என்ன செய்தோம்ன்ற ரெக்கார்டை அவங்க கொடுக்கல. கொடுத்திருந்தா நாங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீதி ஆயோகத்துல நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லியில சென்று நிதி அமைச்சரை சந்திச்சு இதெல்லாம் பேசி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்று இருக்கணும். அதெல்லாம் 4.5 ஆண்டுகள்ல விட்டுட்டு இன்னைக்கு எது இருந்தாலும் உடனே மத்திய அரசை குற்றம் சொல்வது. ஏன்னா இவர்கள் மத்திய அரசை குற்றம் சொன்னால்தான் தனக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தோணிலேயே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களே தவிர, இவங்க சொல்றாங்க 128% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்துட்டு இருந்தது, நாங்கள் 93% மாற்றி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்க இருந்த போது சொத்து வரி இவ்வளவு உயர்த்தல, மின்கட்டண இவ்வளவு உயர்த்தல. நாங்க ஏன்பா நீங்க வந்து மின்கட்டண உயர்த்துறீங்கன்னு சொல்லி கேட்டனா, இது கட்டண உயர்வு இல்ல, கட்டண சீரமைப்புன்னு சொன்னவங்க தான் திமுக. இப்படி இவ்வளோத்தையும் உயர்த்தி விட்டு அதுலயும் இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது. இல்ல, மின் கட்டணத்தை வந்து கண்டிப்பா உயர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உடைய ஒரு நிர்பந்தம் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து அப்ப சொல்லியிருக்காங்க. அந்த உதய் மின் திட்டத்தை சைன் பண்ணதுனால நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஹைக் பண்ணியே ஆகணும் அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பே கிடையாது. முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இவர்கள் கட்டணத்தை உயர்த்தும் போது அன்றைய எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கமணி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை சந்திச்சு அன்றைய மின்சாரத்துறை அமைச்சரே கூப்பிட்டாரு. நாங்க உதயில கையெழுத்து போட்டதுனாலதான் மின்கட்டணம் உயர்த்தணும் என்றதை வந்து நான் மக்கள் மன்றத்துக்கிட்ட நாங்க 2 பேர் நான் எந்த மேடையில வந்து விவாதிக்க தயாரு. திமுக வந்து இந்த நாடகம் ஆடுகிறது, கட்டண உயர்வை வந்து உயர்த்திட்டு கேட்டா உதய மின் திட்டத்தில் அப்படின்னா நீட் தேர்வுல இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாமே அன்னைக்கு ஆண்ட மத்திய அரசுல காங்கிரசும் திமுக தானே. இப்படி இவர்கள் வந்து தனக்கு சாதகமாக இருந்தால் தானும் பாதகமாக அமைஞ்சா மத்திய அரசு குற்றம் சொல்றதே தாங்க அந்த 4.5 ஆண்டுகள்ல பார்த்திருக்கோம். கேட்டா இவர்களே கல்வியில நாங்கள் வந்து வளர்ச்சி பெற்று இருக்கிறோம் அப்படின்றாங்க. கல்வியில வளர்ச்சினா எங்கங்க? அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை மிக மிக குறைந்து போயிடுச்சுங்க. அரசு பள்ளியில தலைமை ஆசிரியர்களே இல்ல, ஆசிரியர்களும் இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில அது இல்லாம பள்ளிக்கூடம் மேற்கூற உடைஞ்சு விழுது. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜாதிய வன்மத்தை கையில தூக்கி கட்சி எடுக்கிறான், அங்க போதை வஸ்து கஞ்சாவை இது பண்றான். இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. எங்க அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் போடும்போது ஒரு இதோ சொன்னாரு, தேசிய குற்றம் நேஷனல் கிரைம் ரெக்கார்டு NCR பற்றி சொன்னாரு. அதுல அவர் சொல்லாம விட்டதை ஒண்ணு நான் சொல்றேன். அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்கிறது தமிழ்நாட்டுல தற்கொலை செய்து கொள்வர்கள் வந்து அதிகமாக தமிழ்நாடு 8வது இடத்துல வளர்ச்சி வந்திருக்கிறது. அதுலயும் தற்கொலை செய்து கொள்வதில் பெண்கள் தான் அதிகம் சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணமா? வந்து கேட்டீங்கன்னா நீங்க பேசும்போது நான் குறுக்கிட வச்சா கொஞ்சம் தப்பான விஷயம் பேசுனீங்கன்னா குறுக்கிடதா சார் செய்வோம். இணையத்துல பேசுற தப்பா பேசுனீங்கன்னா குறுக்கிடதா சார் செய்வோம். ஆமா, ஊர்ந்து தவழ்ந்து முதலமைச்சரான நீங்க இப்படிதானே பேசுவீங்க. வர இப்பதான் அவர் பேசுறதுக்கே டைம் கொடுக்கல. இப்பதான் பேசுறாரு.
இப்படி சரி. படித்த பெண்கள் இல்ல, தமிழ்நாட்டில் விஜயகுமார் சேர்ந்து கொள்கிறார்களே, மக்கள் வாழ்றதுக்கே இல்ல. இல்ல விஜயகுமார் சார், ஓகே ஒரு நிமிஷம். டாபிக் ஒட்டி பேச சொல்லுங்க. விஜயகுமார் சார், இன்னைக்கு சட்டப்பேரவை இல்ல திமுக குறை சொல்லணும் வாய்க்கு வந்ததை பேச விஜயகுமார் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுதான் சரி விஜயகுமார் சார் ஒரே ஒரு நிமிஷம். பேசாம இருந்துட்டு இப்போ சட்டமன்றத்துல வர நாகநந்தினி விஜயகுமார் சார், சரி சரி ஒரு நிமிஷம். விஜயகுமார் சார், விஜயகுமார் சார் ஒரு நிமிஷம். பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு அமைச்சு இதெல்லாம் எதுவுமே சட்டமன்றத்தில் பண்றது நாடகம் தானே. சரி ஓகே 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 சரி நாகநந்தினி மேம் நீங்க உங்களுடைய பதில் இன்னொரு கேட்கறேன் சார், ஒரே சொல்லி முடிச்சிடறேன். கொஞ்சம் மூச்சு விடுங்க சார். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்படி மைக் ஆஃப் பண்ணுங்க சார். நீங்க சொன்னது எதுவுமே கேட்கல. அந்த கடைசி ஒண்ணு என்ன? இல்ல சார் கடைசியா சொன்னது சரியா புரியல. நம்ம அடுத்த சுற்று நான் கேட்டுக்கிறேன். நாகநந்தினி மேம் சுருக்கமா சுருக்கமா சொல்றேன். தமிழ்நாடு படையெடுத்து கொண்டு வருகிறார். எந்த நாட்டின் மீது இவர்கள் பழைய சண்டை போட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மத்திய அரசு கூட ஒரு இணக்கமாக சூழ்நிலை சரி ஓ சரி ஓகே புரியுது புரியுது சார். என்றால் இவர்கள் மக்கள் போராடும் இப்படின்ற ஒரு சரி ஓகே நாகநந்தினி மேம் ஓகே 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 ஓகே. இல்ல அதாவது எதுக்குதான் விஜயகுமார் அண்ணனுக்கு இப்படி ஒரு ஆக்ரோஷம் நடுக்கும் அதெல்லாம் தெரியல. ஏன்னா இப்ராஹிம் சார் விஜயகுமார் சார் இவ்வளவு பேசுறது கேட்டு நானே கூலா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி பதட்ட இருக்கிறவங்க ரொம்ப பயங்கரமா பேசுவார். அப்படியே இப்ராஹிம் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அமித்ஷா அவர்களுடைய மூத்த சகோதரர் மாதிரியே பேசுறாரு பாத்தீங்களா. எனக்கே புரியல எனக்கு அதெல்லாம். இந்த உதய மின் திட்டம் எதனால வந்துச்சு, இப்ப சொத்து வரி கேட்டாரு, மின் கட்டண உயர்வு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல, மணி அன்கோ அப்படின்னு 2 அமைச்சர்கள் முன்னாடி இருந்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள். ஒண்ணு சொத்துத்துறை அமைச்சர் எங்க ஊர்ல இருந்தாரு அந்த வேலுமணி அவர்கள். அடுத்தது உதய மின் திட்டம், அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா மூச்சுல விட்டே இருந்துச்சு அந்த பையில. இதெல்லாம் என்கிட்ட ரூல் சொல்லாத, மத்திய அரசு வேலையோ மத்திய அரசு பாக்கட்டும், என் நாடு இது தமிழ்நாடு என்னோட மாநிலம், நான் தான் திட்டத்தை போடுவேன், நீ சொல்லக்கூடாதுன்னு ஒரு இரும்பு பெண்மணியா இருந்து மூச்சில தூக்கி வீசின அந்த விஷயத்த இவங்க கை கட்டி சைன் பண்ணிட்டு வருவாங்களாம். அதுல இருந்து மக்களை இது உண்மைக்கு புறம்பானது இல்லையா? இது விட்டு அடிக்கிறது இல்லையா? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? என்னமோ முகத்துல தூக்கி இவங்க பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி பேசுறாங்க. சகோதரி நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல எனக்கு தெரிஞ்ச உயிரோட இல்ல. பியூஷ் கோயல் வந்து நேரம் கேட்டது. தங்கமணி அண்ணா அவர்களும் இங்க இல்ல. இல்ல பியூஷ் கோயல்லாம் வந்து நேரம் கேட்டு காத்து இருந்தது. ரைட்டுங்க, மூஞ்சில தூக்கி வீசி அடிச்ச டயலாக்லாம் அது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்க. அண்ணனே சொன்னாரு, அவர் ரொம்ப கூவுறாரு. கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் பண்ணிட்டாங்க. இவர்கள் வீரவாசகம் பேசுறாங்க சார். இருங்க விஜயகுமார், விஜயகுமார் ஒரு நிமிஷம் இருக்கு, அவங்க பேசி முடிக்கிட்டாங்க. சொல்லுங்க. வாய்ஸ் முடிஞ்சிருச்சு. மேம் மேம் மியூட்ல இருக்கா பாருங்க. நாகநந்தினி மேம் மியூட்ல இருக்கா பாருங்க, கேட்கல. ஓகே ஓகே இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. இல்ல சார், இல்ல நான் கேக்குறேன். இல்ல ஜெயலலிதா மேம் மாதிரி அவங்க மாதிரி இருக்க முடியுமா கேக்குறாரு. அப்படியே கதை கட்டுறோம்னு சொல்றாரு. என்ன இப்ப வந்து என்ன எடப்பாடி அவர்கள் மாதிரி கார் மாதிரி வந்து உங்க அமித்ஷா அவர்கள் காலி மோடி அவர்கள் காலி விழுந்து கிடந்தா சரின்னு சொல்லி எடுத்துப்பீங்களா? ஏன்னா விஜயகுமார் என்ன பேசும்போது கேக்குறாரு, இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன விஷயம் இருக்கு? இல்ல சார், கல்வி பத்தி அவர் பேசினா அதை நான் சொல்லி ஆகணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கல்வி நிதி வந்து பிஜேபி ஒதுக்குறது வெறும் 72,000 கோடி தான். ஆனா தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு மாநிலம் நீங்க எவ்வளவு விஷயத்த பகிர்ந்தாலும் சரி, ஏன் மொழி பகிர்வு இல்லைன்னு சொல்றீங்களா? மொழி பிரிவு இல்லைன்னு சொல்ல வராங்களா? மொழி பிரிவு இருக்குங்க.
அவங்க ஆளக்கூடிய மத்திய பிரதேச மகாராஷ்டிரத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சரி, அவர் சொன்ன மாதிரி 3வது மொழி எது வேணாலும் படிக்கலாம்னு சொல்றாருல இப்ராஹிம். சரி, இப்ப லிஸ்ட் கொடுக்கட்டும். எனக்கு இப்ப ராஜஸ்தானி படிக்கணும், போஜ்பூரி படிக்கணும், உங்க அடுத்தது மகாராஷ்டிரம் படிக்கணும். இதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் அலோகேட் பண்ணிருக்கீங்களா? நான் கேட்கறது உங்களோட டைம்ல பதில் சொல்லுங்க. அடுத்தது ஜிஎஸ்டி பகிர்வுல இது வரைக்கும் சரியான வந்திருக்கு. எனக்கு சைன் பண்ணி கொடுங்க சார். எவ்வளவு தொகை கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி பகிர்வு நீங்க எவ்வளவு தொகை கொடுங்க? என்னமா எடுத்து லிஸ்டா படிச்சீங்க, அப்படியே பயங்கரமா இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு. அப்ப இதெல்லாம் சரியான டீடைல்ஸ் எடுத்து சார். நான் சொல்றேன்ல இது வரைக்கும் எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு. அடுத்தது ஜல் ஜீவன் திட்டத்துல இவ்வளவு முறைகேடா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடுங்கிறது எப்பேற்பட்ட மாநிலம் தெரியுமா? குடிநீர் வடிகால் வாரியம் சொல்லி 1971 முத்தமிழர் கலைஞர்னால் உருவாக்கப்பட்ட கிராமங்கள் தோறும் குடிநீர் வழங்கிய ஒரு மாநிலம் இந்த மாநிலம். முறைகேடுகள் இல்லைன்னு சொல்றீங்க, புரியுது. நான் பேசலாம் மேம், இன்னும் அடுத்த பேசலாம். பிரதமர் மந்திரி யாவாஸ் யோஜனா திட்டம், அப்புறம் ஜல் ஜீவன் திட்டம் எல்லாம் பேசுறீங்க சார். இல்ல சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். 8 வழி சாலை இல்ல சார், ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் நிறைவு. இந்த 8 வழி சாலை நாங்க தான் வந்து போராட்டம் பண்ணோம், திமுக நிறுத்துச்சு. நாங்க கேட்கிற இடத்துல நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க குடுக்கிற இடத்துல சரின்னு சொல்றது துவாரகா சாலை மாதிரி போட்டு ஆட்டை போட கேக்குறீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்க கேட்கிற இடத்துல பண்ணி கொடுங்க. எங்களோட உரிமை தானே நாங்க கேட்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. துவாரகா மாதிரி அதிகமான விவரங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது புரியாம மக்களை ஏமாத்துறதுல திமுக எப்பயுமே நம்பர் 1. 2014 இருந்து 2023 வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் காலில் விழுந்தாங்கன்னு அவமரியாதை அசிங்கமா பேசுற திமுக வார்த்தையை சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு துடிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. 2024 2014 இருந்து 2023 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 6.23 லட்சம் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. அதே மாதிரி 2021 இருந்து 2024 வரைக்கும் 5.47 லட்சம் கோடி மத்திய அரசு தந்திருக்கு. நிதி தரல எவ்வளவு காலம் இன்னும் திமுக ஏமாத்துறீங்க? அதை விட தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றார் 4% எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். கேளுங்க, நீங்களும் கேளுங்க, உங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். 4% கொடுக்கிறான்னு சொல்றதோட நிப்பாட்டல. அவர் சொன்னாரு இதுல நாங்க மூணாவது அதிக நிதி கொடுத்து குறைந்த அளவிற்கு நிதி வாங்கக்கூடிய மாநிலத்தில் முதலாவதாக ஹரியானா இருக்கிறது, இரண்டாவதாக மகாராஷ்டிரா இருக்கிறது, மூன்றாவதாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு தான் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னாரு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களே மத்திய அரசு குறைக்கிறதுன்னு, ஹரியானால யார் ஆட்சி செய்யறா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது. மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி செய்கிறா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது. அப்ப அங்க உள்ள நிதியை மிகவும் குறைத்து நம்மை விட பின்தங்கிய மாநிலம் இருக்கிறது, அதையும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சரிசமமான பாதையில் செய்யும் பொழுது அப்புறம் நீங்க 3வது இடத்துல இருக்கிற நீங்க ஏன் கூவுறீங்க? இது நம்பர் 1. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். எதுல முதன்மை மாநிலம்? தமிழக மக்களை கடன் சுமையில் ஆற்றியதுல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. சாராயம் விக்கிறதுல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. சைபர் குற்றத்துல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குது. அதே மாதிரி கழிவு நீரை சுத்தப்படுத்துறதுல பட்டியல் சமூக மக்கள் இறக்குறதுல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. எல்லா கேடுகளுக்கும் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. வளர்ச்சியில உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ பீகாரோ மகாராஷ்டிராவும் இருக்கு. ஏன்னா அது வளர்ச்சி மிகுந்த மாநிலம், டபுள் என்ஜின் சர்க்கார். மத்தியிலும் மாநிலம் புரிதல் இருக்கிறது. நீங்க எப்ப பார்த்தாலும் மத்தியில் சண்டை போட்டுக் கொண்டே இருந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கு திமுக தடையாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இங்கும் டபுள் என்ஜின் சர்க்கார் வரும். எடப்பாடியார் தலைமையில் இங்கு ஒரு நல்லாட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியும் மத்தியில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நல்லாட்சியும் தொடரும் பொழுது தமிழக மக்கள் வளர்ச்சி பாதையில் செல்வார்கள். ஊழல் இல்லாத ஒரு அற்புதமான சமத்துவ சமூக நீதி அரசை நாங்கள் அமைப்போம். மக்களை ஏமாற்றுகிற திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். சரி சார், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கு ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் கெடுக்க முடியலன்றதுனால இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறேன்னு சொல்லி அதாவது தங்கம் தென்னரசு அவர்களுடைய இன்றைய உரை எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். சாதாரணமாக வாய்க்கு வந்தபடி பேசலை, புள்ளி விவரங்களோடு பேசினார். முடிஞ்சா இந்த டிபேட் மூலமாக அவரை சேலஞ்சு பண்ணுறேன். தங்கம் தென்னரசு அவர்களுடைய பேச்சுக்கு மறுப்பு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனால மறுப்பு சொல்ல சொல்லுங்கள், இல்லை ஒன்றிய அரசால் மறுப்பு சொல்ல சொல்லுங்கள். அவ்வளோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு. என்ன காரணம்னா 2014 2024 வரை ஒன்றிய அரசு இந்தியாவை ஆளுகிறது. தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு திட்டம் சொல்லுங்க 10 வருஷத்துல.
வழக்கிலே இல்லாத சான்ஸ்கிரிட்டுக்கு 3500 கோடி நிதி ஒதுக்கு, செம்மொழி தமிழுக்கு 360 கோடி நிதி ஒதுக்கீடு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் எங்கேயுமே பேசல. வழக்கில் இல்லாத மொழி சார், நீங்க பேசக்குள்ள நான் குறுக்க வரல, பேசாதீங்க, வாய்ப்பு தான் சொல்லுங்க. வழக்கிலே இல்லாத மொழிக்கு 10 மடங்கு அதிகம் செம்மொழி தமிழ் மொழி, நம் உயிர் மொழி, அதுக்கு 365 கோடி. அதே போல ரயில்வே திட்டங்கள்ல கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு எந்த புதிய ரயிலும் அறிவிக்கப்படவில்லை. அது போல தொடக்கப்பள்ளிக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஸ்மார்ட் கிளாஸ் சிஸ்டம் செயல்படுத்துவதற்கு உள்ள நிதியை ஒதுக்காததுனால தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே அசல் வழக்கு தொடரக்கூடிய இன்றைக்கு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஒன்று சொல்லிக்கிறேன் சார், எப்படி இந்த ஆளுநருடைய சர்வாதிகாரத்திற்கு உச்ச நீதிமன்றம் சென்று அதற்கு ஒரு நீதியை பெற்று ஒட்டுமொத்த இந்தியாவையே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்க்க வச்சாரோ, அதே போல இந்த நிதி ஒதுக்கீடு விஷயங்களிலும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை என்றால் உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி நிச்சயமாக நாங்கள் நியாயம் பெறுவோம். ஒன்று சொல்றேன் சார், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முதலமைச்சர் ஆவாரு. இந்த கூட்டணி பிஜேபி ஜெயிக்கும் பகல் கனவு சார். அவங்க இன்னும் சொல்ல போனா விஜயகுமார் எந்த அதிமுகன்னு தெரியல, எடப்பாடி அதிமுகவா, சசிகலா அதிமுகவா, டிடிவி தினகர் அதிமுகவா, ஓபிஎஸ் அதிமுகவான்னு தெரியல, இப்ராஹிம் நயினார் நாகேந்திரன் பிஜேபியா அண்ணாமலை பிஜேபியான்னு தெரியல. இன்னைக்கு அண்ணாமலை மன்றம் ஒண்ணு வந்திருக்கு. அதனால இவங்க எந்த அணின்னு நாளைக்கு தேர்தலை வச்சா கூட நாங்க தயாரா இருக்கோம். திராவிட மாடல் 2.0 நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி விஜயகுமார் சார், அதாவது இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது மதுரையில் மெட்ரோ வரலன்னு சொல்லி உதயகுமாரோ செல்லூர் ராஜுவோ நீங்கள் ஏன் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கல, ராஜன் செல்லப்பா குறிப்பிட்டு சொல்லப்பான்னு மக்கள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னார். நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சியில் நீங்கள் வலியுறுத்தலாம் இல்லையா தமிழகத்திற்கான நிதியை பெற்று தருவதற்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஹலோ சார், இவர்களை மாரி நாங்க நாடகம்லாம் ஆட மாட்டோம் சார். நாங்க போய் கேட்ட கோரிக்கை மனுவை எங்கள் எடப்பாடியார் அவர்கள், அமித்ஷா அவர்களையும், மன்னனுக்கு அமித்ஷாஜி அவர்களையும், நரேந்திர மோடிஜி அவர்களையும் பார்த்து கொடுத்துட்டாரு. அதாவது அவர் என்ன பேசும்போது பேச ஆரம்பிச்சாங்கன்னா எதுக்காகன்னு விளக்கம் சொல்லுங்க. கேக்குதா இல்லையா சார்? நான் என்ன கேக்குது சார், சொல்லுங்க. கேக்குதா? அவரு பேசும்போது நண்பர் கேக்குறாரு, நீங்க நாங்க எங்கள் அதிமுக அவருடையது, எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளர், அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அண்ணன் பேசுறவர் உதயநிதி திமுக இருக்கிறாரா, கனிமொழி ஒரே திமுக, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரே திமுக, அதுல உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் ஒரே திமுக தான். 4 அண்ணா திமுக மாரி இல்ல. குறுக்கிடாதீங்க, நான் பேசி முடிக்கிறேன். விஜயகுமார் ஏங்க பதட்டப்படுறீங்க? இருங்க, அமைதியா இருங்க. பதட்டம் பயம் உங்ககிட்ட தான் தெரியுது. அதாவது 2026 மக்கள் 525 வாக்குறுதிகளை கொடுத்து உருட்டுக்கடை அல்வா கொடுத்திருக்க, உருட்டு அல்வா கொடுத்திருக்கிற திமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற புரட்சி தமிழருடைய எடப்பாடியாருடைய பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு தான் மக்கள் சாரை சாரையாக வெள்ளமான அலைக்கடலான திரண்டு வருவதை திமுக வீட்டுக்கு போவது உறுதி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி கூட்டணியா இது மாறும். வெற்றி பெறும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பொறுத்திருந்து பாருங்க. எல்லாம் கடைசி நேரத்துல வீட்டுக்கு போற நேரத்துல இந்த திமுக நாடகம் ஆடுது. அதாவது இவ்வளவு காலம் பேசாம எங்க போய் பேசுற, எங்கெங்க எடுபடும், எங்க பேசணுமோ அங்கெல்லாம் போய் பேசாம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இவர்கள் சட்டமன்றத்துல ஒரு பேசி இப்படி எல்லாம் ஒரு நாடகத்தை திமுக அரங்கேற்றது பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இருப்பாங்க. பாராளுமன்றத்துல, இந்திய பாராளுமன்றத்துல எழுப்ப வேண்டிய கேள்விகளை சட்டமன்றத்தில். விஜயகுமார் சார், உங்க நிறைவான கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணிருங்க சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட இவர்கள் என்ன திமுக நாடகமானாலும் சரியா சார், திமுக இங்க மக்களை ஏமாற்றி இருக்கிறது. மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரசு ஊழியர்களுடைய பழைய ஊதியமும் பென்ஷன் தரன்னு சொன்னாங்க, அதை சொல்லல. இப்படி அரசு ஊழியர்கள் மாணவர்கள் இருந்து
எல்லா மக்களும் இவர்கள் மீது நன்றி விஜயகுமார். கொதி வீரர்கள் இருக்கிறார்கள். இரட்டை இலை வெல்வது நன்றி சார், நன்றி சார், நன்றி. முதலமைச்சர் ஆவது உறுதி. நன்றி. பொறுத்து பார்ப்போம். சேகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. என்னுடைய நிறைவு கருத்து, இன்றைக்கு நம்முடைய நிதி அமைச்சர் அவருடைய சட்டப்பேரவை உரையில் இருந்து ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். இருந்த போதிலும் அந்த வஞ்சிப்பதை தாண்டியும் இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்கிறது என்றால் அதற்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு தான் காரணம். நன்றி. மீண்டும் 2024 தமிழ்நாடு போராடும், வெல்லும், மீண்டும் ஆட்சியை பிடிப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி சார். வேலூர் இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவு. திமுக 2026 மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் 41 உயிர்கள் கரூரில் பலி கொண்டதற்கு திமுக ஆட்சிதான் காரணம். கிட்னி திருட்டு என்றாலே அது திமுகவுடைய திராவிட மாடலின் திருட்டு என்று இன்றைக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த 2 காரணமும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள். இது எல்லாம் மக்களுடைய அந்த கோப அலை 2026 திமுகவை வேரடி மண்ணோடு வீழ்த்தும். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நன்றி. நாகநந்த், கூட்டணி இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல அப்படி சேர்த்து தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும் சார். காரணம் அதெல்லாம் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எங்க ஊர்ல இருக்க வானதி அக்கா உட்காந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே பேட்டி கொடுத்தாங்க. 41 பேர் இறந்ததை பத்தி எல்லாம் கவலைப்படல. எங்களுக்கு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த கட்சி உங்க கட்சியில இருக்க ஆள் தான் பேசினாங்க. வரப்போற கட்சி தாவேக்காங்கிறது தெளிவா தெரிஞ்சது, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு இவங்க நிதி பகிர்வு பத்தி பேசும்போது மகாராஷ்டிரா பத்தி சொன்னாங்க. சார், சமீபத்துல வந்த நிதி பகிர்வு, அதாவது மகாராஷ்டிராவுக்கு 6418 கோடி, அதே மாதிரி பீகாருக்கு 10,000 சொச்சம் கோடி, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசுக்கு 18,000 கோடி நிதி பகிர்வு. அதே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிறது வெறும் 4,000 சொச்சம் கோடி மட்டும்தான். இதுதான் வஞ்சனை நாங்க சொல்றோம். இதைத்தான் நாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றோம். அதை தாண்டி இவங்க சொன்னாங்களே ஊழல் ஆட்சி. ஆமா சார், ஊழல் ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு. இவங்க ரொம்ப நாளா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னன்னு மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனா இவங்களோட ஆட்சி, பிஜேபியோட ஆட்சி என்ன தெரியுமா? திருட்டு ஆட்சி. வாக்க கூடி திருத்தக்கூடிய ஒரு அரசு தான் இந்த பிஜேபிங்கிற ஒன்றிய அரசு. அதை பத்தி பிரச்சனை இல்ல. டபுள் இன்ஜின் சர்க்கரா இருக்கிற இன்ஜின் கூடி போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2026 யார் ஆட்சி அமைப்பு போறாங்க நீங்க டிசைட் பண்ண வேணாம். அதை தமிழ்நாட்டு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சிம்மாசனத்தை உட்காருவாரு, உங்களுக்கான அடியை திருப்பி கொடுப்பாரு, இந்த கூட்டணிக்கான விஷயத்தை திருப்பி கொடுப்பாருங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சார். நன்றி. நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் சரி, ஓகே, நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.